ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரேட் ஸ்டார் vlogs. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஹாஸ்டல்லே எங்க ரூம்ல இருக்க எங்க 2 பேருக்கும் அட் த சேம் டைம்ல டெங்கு பாசிட்டிவ் கேட்டலாமக்கா. ஒரே நேரத்துல சேம் சிம்டம்ஸோட டெங்கு பாசிட்டிவ் ரிசல்ட். கேக்கே வேற லெவல்ல இருக்கு கேட்டலாம். ரூம் எல்லாம் ரொம்ப நீட்டா வச்சு நாங்க பூட்டிட்டு போனோம்க்கா. ரூம்ல உள்ள கதவெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு கொஞ்சம் கிரிமினல் பாய்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்கோம். எங்க ரூம் வச்சிருக்க லட்சணத்தை நீங்க பாருங்க. டெங்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஏடிஸ் மஸ்கிட்டோ வந்து கடிச்சாதான் டெங்கு வரும். எங்க ரூம்ல நிறைய ஏடிஸ் மஸ்கிட்டோ வந்து சுத்துது கேட்டலாம். ரூம் நாங்க நீட்டா தான் வச்சிருப்போம். எங்களை டெங்கு பாசிட்டிவ்னு வர ஒரே காரணம் வேற ஒன்றும் இல்லை மக்கா. சம்பவம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து ரூம், அதாவது ஆகாஷ்னு ஒரு பையன் பக்கத்துல ஒரு மணி பிளான்ட் வளர்த்துட்டு இருந்தான். அந்த மணி பிளான்ட்டை வளர்த்ததை பார்த்து என்ன ரூம்மேட் இவனுக்கு கொஞ்சம் கூட ஆசை வந்துட்டு, நம்ம மணி பிளான்ட் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செடிகள் எல்லாம் ரூம்ல வளர்ப்போம்னு சொல்லிட்டு இங்க கொஞ்சம் செடிகள் எல்லாம் வளர்த்தாமக்கா. செடிகள் எல்லாம் வளர்த்து ஏடஸ் மஸ்கிட்டோ பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியில தான் முட்டை போட்டு குஞ்சு பிடிக்கும். அப்படி என்ன ரூம்மேட் செடிக்கு ஆசைப்பட்டு நல்ல தண்ணிய இந்த செடிகளை ஊத்திட்டு இருந்தாங்க. நமக்கு இங்க பாருங்க, என்ன பாருங்க, அவனுக்கு செடி, அவனுக்கு மணி பிளான்ட், என்ன ரூம்மேட் மணி பிளான்ட் பாருங்க. அவனு இந்த செடி ரொம்ப ஆசை கேட்டலாம். செடி வளர்க்குறதுன்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. வீட்டுக்கு போகும்போது கூட அந்த செடியை யாராவது பாக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டோயோட வச்சுட்டு போயிருங்க. பாருங்க, என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அந்த செடியை கவனிக்க ஆள் இல்லை, நாங்க கதவெல்லாம் பூட்டிட்டு தான் போவோம். அதனால அவனுக்கு போட்டோ அவன் எவ்வளவு பாக்கிய மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. செடியெல்லாம் கரிஞ்சு தெரிஞ்சாச்சு கேட்டலா. பார்த்தா செடியெல்லாம் கரிஞ்சாச்சு, வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இதான் கேட்டலாம் மக்கா. மக்கா, எங்க 2 பேருக்கும் டெங்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்த உடனே நாங்க எங்க ஊருக்கு போயிட்டோம். எங்க ஹாஸ்டல்ல இருந்தா எங்களை பார்க்க கந்தாலும் யாருமே இல்ல. அந்த புள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானா அவன்? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அந்த ஒரே காரணத்துல நாங்க 2 பேரும் ரூமை பூட்டின சாவி வந்து இந்த சாவி கேட்டலாம். இந்த சின்ன பூட்டில் நான் பூட்டினேன். இந்த சின்ன பூட்டில் இருந்து வந்து பாக்கி இந்த பெரிய பூட்டை வச்சு பூட்டிருக்கானோ யாருன்னே தெரியல. சரி, ரூமை பூட்டி உடைச்சானோ, உள்ள வந்து கிடந்து உறங்கினானோ, எல்லாம் செய்தானோ. ரூமை கொஞ்சம் நீட்டா வச்சிருக்கலாமா? ரூம் இருக்கு ஏறே பாருங்க மக்கா. சரிங்க, துணியால எல்லாம் கீழே மேலே தள்ளி இல்ல பாருங்க மக்கா, கபோர்ட்ல வச்சிருந்த இந்த பெட்டி எல்லாம் இங்க கீழே வந்து கிடக்கு. ரூமேட்டே செடிக்கும் அவன் தண்ணி ஊத்தேல, ரூமே நாசப்பட்டாக்கிட்டானோ. இதுல இன்னும் இருக்க மக்கா, இந்த துணியெல்லாம் விரிச்சு போட்டிருந்தோம். இந்த பேப்பர்லாம் லைன் போட்டு அடுக்கி வச்சிருந்தேன். பேப்பர்லாம் தாறுமாறா பறந்துட்டு கிடக்கு. பத்தல அங்கே இருங்க. எங்க பசங்க தான் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க ரூமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் வந்திருக்கானோ. இந்த ஜன்னல் வழிதான் வந்திருக்கோம் நமக்கா, வேற யாரும் இல்லை, நம்ம தலைவர் மங்கி. மங்கி வந்து ரூம்ல இருந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டு இங்க பாருங்க, இப்படி வச்சுட்டு போயிருக்கேன் பாருங்க. ரூம் ஃபுல்லும் பழத்தோலா இருக்கு. என்ன பண்ணியது எனக்கு தெரியல. பாருங்க மக்கா, இந்த ரூம்ல நீ வசிக்க வைக்காது கேட்டலாம். என்ன ரூம் மட்டும் என்னை வரையில சிறையா இருக்கு. ஒத்தை இந்த ரூமை கிளீன் பண்ணணும். இடையில இருந்தா சரியாவது. கீழே பள்ளியும் பாய்ச்சா ஓடுது ரூம் ஃபுல்லும். அதனால இனி கிளீனிங் ஒர்க்கை தொடங்கணும். என்ன ரூம்மேட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து இன்னும் வரையில, பையன் இப்போ அட்மிட் ஆகிட்டலாம். அதனால இனி நான் ரூமை க்ளீன் பண்ண போகிறேன் மக்கா. சரி மக்கா, பின்ன பார்ப்போம். முதல்ல இந்த செடியை தூர போடணும். இந்த செடியினால தான் எல்லாம் வந்தது கேட்டியா. இந்த செடியை எனக்கு தூர போட்டாங்க. செடியெல்லாம் உணர்ந்து காஞ்சாச்சு. காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கு பத்தியா. இவன் வந்து கேப்பான் என்ன செடி எங்கன்னு. இங்க பாருடே, இதான் செடி. பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். பாவம், சீக்கிரம் குணம் வந்துட்டான், என்ன கொள்ளலாம். இந்த போட்டோ என் மேல எங்கேயாவது மாட்டி விடாம செடியை பாக்கு. என்ன பாரு, நல்லா பாரு, பாரு, நல்லா பாரு.